ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் பாத்திர கடைக்கு வந்து போயிருந்தோம். நமக்கு தான் வந்து பாத்திர கடை, துணி கடை, நகை கடை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தாலுமே வந்து எதை வாங்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்க தோணும். அந்த மாதிரி வந்து நாங்கள் மாட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா பார்க்கறது கூட காசா பணமாக கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் மாமனாரோட தங்கச்சி வந்து வீடு குத்தனம் போயிருந்தாங்க. அவங்களுக்காக பாத்திரம் வாங்க தான் வந்து போயிட்டு இருந்தோம். டக்குன்னு வந்து எனக்கே ஞாபகம் இல்லை, எங்கள் ஓரத்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, உனக்கு தான் பொங்கல் கூட வந்து பொங்கல் வைக்கிற கூட ரொம்ப பெருசாக இருக்கே, சின்னதாக வந்து வாங்கிக்குவாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ஞாபகம் இல்லை. சரி, பில்லோட பில்லா பொங்கல் வைக்கிற கூடவே வந்து வாங்கிக்கலான்னு அதையும் வந்து வாங்கிட்டு, எந்த பை இருந்தாலுமே நம்மளுக்கு கட்டப்பை ரொம்ப முக்கியன்ற மாதிரி கட்டப்பையை வந்து கையில வச்சுட்டே சுத்திட்டு இருந்தேன். அங்க பூஜை பாத்திரம் நல்லா சூப்பரா இருந்தது. இதெல்லாம் வந்து யாரோ வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து கையில எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் நான் வாங்கின பொங்கல் வைக்கிற கூட. சின்னதா வந்து வாங்கிட்டேன், இதை விட சின்னதே இல்லைன்ட்டாங்க. இந்த பொங்கல் கூட வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு. லாஸ்டா மலையனூர்ல வந்து கேட்டிருந்தேன், அங்கேயும் வந்து 350 ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க. இங்க 300 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சரளாவுக்கு வந்து திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்களுமா, எப்போ ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியா இருக்கும். அடுத்ததான் நம்ம ஃபேமிலில கற்பகத்தோட தங்கச்சி அர்ச்சனாவுக்கு வந்து பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களுமா, எப்போ ரொம்ப சந்தோஷம்.